ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம வெங்காய கொத்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, கொஞ்சம் கல்பாசி, கொஞ்சம் சோம்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு நிறைய வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை தாளிச்சிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வதக்கிடலாம். இதுக்குள்ளே ஒரு மசாலா அரைச்சிடலாம். ஒரு கப்பு தேங்காய் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு 3 காஞ்ச மிளகாய், ஒரு 1½ ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1½ ஸ்பூன் நடக்கலை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்து அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. நான் என் காரத்தன் மாதிரி 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணால் மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வச்சு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. கொதிச்சிருச்சுன்னா சூப்பரான வெங்காய கொத்து ரெடி ஆயிரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்கள், சூப்பராக இப்போ 10 நிமிஷத்தில் வச்சிடலாம். சீக்கிரமாக ரெடி ஆயிரும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.